அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு ஆன்மீக தகவலில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது 12 மாதங்களில் பிறந்தவர்களுக்கான ஆகாத நட்சத்திரங்களும் ஆகாத ராசிகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமும் கும்பராசியும் என்றும் பகையான நட்சத்திரமும் பகையான ராசியாக உங்களுக்கு அமைவார்கள். வைகாசி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் பகையான நட்சத்திரங்கள். அது மட்டும் இல்லாம மீன ராசி அவர்களுக்கு ஆகாத ராசிக்காரராக அமைகிறது. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளன்றும் இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் பொழுதோ இல்ல மீன ராசிக்காரர்கிட்ட நம்ம நட்பு வைத்துக் கொள்வதோ ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்வதோ மிகப்பெரிய பலவீனத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரமும் ரிஷப ராசியும் பகையான நட்சத்திரம் பகையான ராசிகள். அப்போ நம்ம ஒரு நட்பு வகையா இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி நட்சத்திரம் வருகின்ற நாளா இருக்கட்டும் அது மாதிரி நாட்கள்ல நாம் அதை தவிர்த்து கொள்வதும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். ஆடி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரமும் மிதுன ராசியும் ஆகாத நட்சத்திரம் ஆகாத ராசிகள். அந்த ராசியில் பிறந்தவர்களை நட்பாக வைத்துக் கொள்வதோ அந்த ராசியில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணமோ ஒரு ஆணை திருமணம் செய்வதனாலேயோ வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பூராட நட்சத்திரம் எப்பொழுதுமே சிறப்பை கொடுக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். மேச ராசிக்காரர்களும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்க மாட்டார்கள். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சதயம் பூரட்டாதி ரேவதி. இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்காத ஒரு நட்சத்திரமாகவும் அனுகூலம் இல்லாத ஒரு நட்சத்திரமாகவும் அமைகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கன்னி ராசியும் தனுசு ராசிக்காரர்களும் உங்களுக்கு இந்த புரட்டாசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே துணையாகவோ கடைசி வரைக்கும் நட்பாகவோ இருப்ப சிறப்பை கொடுக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பகை கொண்ட நட்சத்திரமாக அமைகிறது. இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் விருச்சக ராசிக்காரர்களும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐப்பசி மாசத்தில் பிறந்தவர்களுக்கு பகையாகவே ஏற்படுத்தி கொடுக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம். கார்த்திகைனாவே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு நம்ம விரதம் இருக்கக்கூடிய ஞாபகம் தான் வரும். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பகையான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை, மிருகசீரிடம், பூசம், மகம் இது போன்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்காத நட்சத்திரமாகவும் பகையான நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்ப ராசிகள் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பகையான ராசிக்காரராக அமைய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய மாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பிறந்தவர்களுக்கு பகையான நட்சத்திரங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா விசாகம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகை கொண்ட நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்துல ராசி என்ன ராசிக்காரர்கள் பகையான ராசிக்காரர்கள் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு பகையான ராசிக்காரர்களாக உங்களுக்கு அமைய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தை மாதம். தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை, ஆயில்யம், அஸ்தம் இது போன்ற நட்சத்திரம் உங்களுக்கு பகை கொண்ட நட்சத்திரமாகவும் கடக ராசிக்காரர்கள் பகையான ராசிக்காரர்களாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மாசி. மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம், திருவோணம் இந்த 2 நட்சத்திரமும் உங்களுக்கு பகை கொண்ட நட்சத்திரமாகவும் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு பகையான ராசிக்காரர்களாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் பிறந்த ஒரு நபர்களுக்கு பரணி நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்காது. அது போல சிம்ம ராசிக்காரர்களும் உங்களுக்கு சிறப்பான ராசியாகவும் சிறப்பான ஒரு அமைப்பாளர்களும் ஏற்படுத்தி கொடுக்காது. இது போன்ற இந்த 12 மாதங்களிலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பகை கொண்ட ராசியாகவும் பகை கொண்ட நட்சத்திரமா அமைகிறதுக்காக ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தும் ஜோதிடர் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.